நம்ம இந்திய வரலாற்றுலயே ஸ்குவாட ரேங்க் புஷ் பண்ணி பார்த்துருப்பீங்க. சோலோவா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் இந்த சீசன் சோலோவாவே கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரோ, நீங்க சோலோவா ரேங்க் புஷ் பண்றீங்க, உங்ககிட்ட ஸ்குவாட் இல்லையான்னு கேட்டா, ஆமா என்கிட்ட ஸ்குவாட் இல்ல, அதனால நான் மட்டுமே சோலோவா கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலான்னு இருக்கேன். ஸ்குவாட் மேட்ச் போனா வர எல்லாருமே ஒரு டீம்ல ஒரு ஸ்பான்சர் வச்சிருக்காங்களே, நம்ம அடிக்க ரிவே பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அலைவு வேற குறையவே மாட்டேங்குது. ஜஸ்ட் மிஸ்ட் நல்ல வேலை வண்டி எடுத்துட்டோம், இல்லைன்னா அடிச்சு போட்டுருப்பான். நம்மளுக்கு இப்போ 30 மைனஸா இருக்கும். லாஸ்ட் சோன் வந்துட்டாலே எல்லாரும் வண்டி எடுத்துடுறாங்களே, கீழே இறங்க மாட்டேங்கிறாங்களே. இதுல டாப் 3 அடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. நம்ம கொஞ்ச நேரம் நின்னாலும் நம்ம வண்டியை கொளுத்தி விடுறாங்களே. சொல்லி வாய மூட்டல அங்க ஒருத்தர் இன்னொரு வண்டியை கொளுத்திக்கிட்டு இருக்கான். இருடா வரண்டா உனக்கிட்ட. ஐயோ, ஒரு பச்சை குழந்தை நம்ம வண்டிக்குள்ள வந்து விழுந்துட்ட. நோபுக்குட்டி, நீ எங்கடா போன? என்ன அடிக்கிறானா? பறந்து போடா. எல்லாரும் வண்டியும் கொளுத்திட்டு இவன் மட்டும் தப்பிச்சு ஓட பார்க்காம கடைசி இவன் ஒருத்த மட்டும்தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார் கேமிங்ல இருந்து சோலோவாவே கிராண்ட் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி காமிக்க போறோம். சோன் வேற சிங்க் ஆகுது. அவன் எப்படியும் வெளியே வந்து நம்மகிட்ட அடி வாங்கிதான் ஆகணும். மாசம் ஒரு போயவே போட்டாச்சு.